இன்றைய வேத வாசிப்பு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2 முதல் 12 வரையிலான வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒழிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உதிர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்தது, அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இன்றைய நற்செய்தி லீகோ சொல்லும் பாடம். வருடந்தோறும் லீகோ எனப்படும் சிறிய பிளாஸ்டிக் விளையாட்டு செங்கற்கள் கிட்டத்தட்ட உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தலா 10 என்ற சதவீதத்தில் சுமார் 750 கோடி அளவு உற்பத்தி செய்யப்படுகின்றன. டென்மார்க் நாட்டை சேர்ந்த கிறிஸ்டியன்சன் என்ற விளையாட்டு பொருள் தயாரிப்பாளரின் நீடிய பொறுமை மட்டும் இல்லையெனில் இன்று நமக்கு இந்த லீகோ என்ற விளையாட்டு பொருளே கிடைத்திருக்காது. நன்றாய் விளையாடு என்று அர்த்தம் கொண்ட இந்த லீகோவை உருவாக்க டென்மார்க்கில் உள்ள பிலுண்ட் என்ற ஊரில் பல ஆண்டுகளாக கிறிஸ்டியன்சன் கடுமையாக உழைத்தார். அவர் தொழிற்கூடம் இருமுறை தீக்கிரையாக்கப்பட்டது. உலக போரால் மூலப்பொருட்கள் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டார். இறுதியாக 1940களின் இறுதியில்தான் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்ளும் விளையாட்டு செங்கற்களை தயாரிக்கும் எண்ணம் உதித்தது. 1958ஆம் ஆண்டு கிறிஸ்டியன்சன் மரிக்கும் போது லீகோ என்னும் பெயர் மிகவும் பிரபலமாய் மாறியிருந்தது. வாழ்விலும் தொழிலிலும் சவாலான நேரங்களில் விடாமுயற்சியோடு சகிப்பது கடினம். இயேசுவை போல மாற வேண்டும் என்ற நோக்கமுடைய நமது ஆவிக்குரிய வாழ்விற்கும் இது பொருந்தும். உபத்திரவங்கள் நம்மை வாட்டுகையில் சகிப்பதற்கு நமக்கு தேவபலன் அவசியம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அப்போஸ்தலன் யாக்கோபு எழுதினார். சில சமயம் நாம் எதிர்கொள்ளும் சோதனை உறவிலோ பொருளாதாரத்திலோ அல்லது உடல் ரீதியாகவோ நமக்கு பின்னடைவை உண்டாக்கும். சில சமயங்களில் தேவனை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்று நாம் கொண்டுள்ள தீர்மானத்தை சோர்வடைய செய்வதாகவும் இருக்கும். ஆனால் இது போன்ற நேரங்களில் நமக்கு தேவையான ஞானத்தை தருவதாக தேவன் வாக்குரைத்துள்ளார். நமக்கு தேவையானதை அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் என அவர் எதிர்பார்க்கிறார். இவை எல்லாவற்றினூடே நமது வாழ்வின் மூலம் அவரை மகிமைப்படுத்தும் நோக்கில் அவருடைய உதவியை தேடினால் மெய்யான ஆசீர்வாதம்